நம்ம பொருள்லாம் அட் லாஸ்ட் வந்துருச்சு. இதான் நம்மளோட பொருள். இந்த மாதிரி அம்மா வேக்யூம் கிளீனர் கீழே விழுந்துட்டானாலும் இருக்கும். பேக் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துருக்காங்க வேக்கமை. ஸோ ஒரு ஸ்லிப்பில் வந்து எல்லாம் இருக்குது. எது எது எங்கே வைக்கணும்னு நம்ம அப்படியே நோட் பண்ணி கொண்டு வந்து வைக்க சொல்லிடுறாங்க. நான் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டியிருந்தோம்ல. ஸோ இங்கே மீன்கள் நாங்கள் இதை பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்குரியலோட வீடும் இங்கே தான் இருக்குது. அதனால் அவர் எப்போதும் இங்கேயே தான் சுற்றிட்டுருப்பார். அங்கே புதுசாக வந்து பேட்ச் போட்டிருக்காங்க, அதில் வந்து விளாண்டுட்டுருக்காரு ஜாலியாக. பாப்பா டாய்ஸ் வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் டாய்ஸ் எல்லாம் இப்படி வைக்க சொல்லிகிட்டு இருக்கோம். கிச்சன் ஐட்டம் அப்படியே கிச்சனில். பாபா பிளாக் ஷீப். சரி. This one has to be there. Gotcha. Walmart. No tag. Oh, 120. 120? Yep. They put it in a weird spot. I wasn't anticipating it being on the side. ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. கியூப் ராக்கில் அப்படியே பேக் பண்ணாங்க போல். பேக் பண்ணும்போது நான் இல்லை. இதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணியிருந்தால் இடம் கிடச்சிருந்துருக்கும் நம்ம ஷோஃபாக்கு. ஓகே, ஒரு டப்பா திறந்துருக்காங்க. இது மாதிரி இன்னொரு டப்பா இருக்கும். மீன்வாயில் வெளியே பொருள்லாம் வந்துட்டுருக்கு, எடுத்து வச்சுட்ருக்காங்க. இந்த ரூமில் நான் ரியான் மட்டும் இருக்கோம். அவரை தூக்கி வைக்கவும் முடியல, இறங்கி போயே தீருவேன் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் ரைம்ஸ் போட்டு இங்கே உட்கார வச்சுருக்கேன் அவரை. அப்பா இவனுங்க டாய்ஸே இத்தனை டப்பா வந்துருச்சு. கிச்சன் இவ்வளோ தான். என்னாச்சு? பற்றி நடுப்புற ஒருத்தன் ஓட்டிகிட்டு இருக்கான் பாருங்க. அழுத்தணும்டா, முன்னாடி வரணும்னா முன்னாடி அழுத்தணும். ஹவுஸ் கம்ப்ளீட்டாக பாக்ஸ்குள்ளே கவர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க. பெட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ட்ரக்கில் இந்த ஃபர்ஸ்ட் 2 டோரு, இந்த 2 டோர் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் நம்ம பொருள் வந்தது. இந்த லாஸ்ட்டு இருக்க 2 டோரில் வேறு யாரதோ இருக்குது. அவ்வளோதான் கொடுத்தாங்க. அதுக்குள்ளார இன்னொரு உடன் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சு அதை இதில் ஏற்றி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதை வந்து ஆஃபீஸ் மூவ் பண்ணுறதுனால அவ்வளோதான் நமக்கு லிமிட். சரி, எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. போலாமா? டாடா கிட்ட போங்க.
முடிஞ்சிருச்சு, எல்லாம் வந்து வச்சுட்டாங்க. ஈவினிங் அப்படியே மவுண்ட் பண்ணுவோம். ஸோ டிவி மட்டும் அவங்க மவுண்ட் பண்ண மாட்டாங்களாம். ஸோ ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்துருச்சுன்னா அவங்க பேர் பண்ணணும்ல, அதனால. ஆஹா. அவங்களோட 75 inch டிவி, ஆ. பிராண்ட் நியூ டிவி, $4,000 டிவி அப்படியே கீழ வந்து ரெண்டா உடைஞ்சிருச்சாமா. ஐயோ. அதுல இருந்து பாலிசி அம்மா அவர் என்ன சொல்றாருன்னா, பர்சனலா கூட நான் பண்ணி கொடுப்பேன், அதெல்லாம் எனக்கு சிம்பிள் மேட்டர், எனக்கு நான் பண்ணேன்னு ஏதாவது தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு, வேலையை விட்டே தூக்கிடுவாங்க, என்னால பண்ண முடியாது. ஸோ கிச்சன் ஐட்டம், டாய்ஸு அதெல்லாம் இங்கே வந்து இறக்கி வச்சுருக்கோம். டிவி, ரக்கு இதெல்லாம் இங்கே இருக்குது. பெட்டு, ஒர்க்கிங் டேபிள் மட்டும் வந்து அவங்க அங்கே டிஸ்மேண்டில் பண்ணாங்க, அதை அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ 2 பெட்டும் இங்கே போட்டாச்சு. ஃபேனு, ஒர்க்கிங் டேபிள் எல்லாம் வந்துருச்சு.
ஆக்சுவலாக பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா నాకు வந்து கூட இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஈஸ்வர் உடம்பு சரியில்லாததுனால நான் ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தேன். என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ இந்த 2 வந்து தனியாக இருந்துச்சு, பிரித்தேன். ஒன்றுத்தில் ரிமோட் ஒரு பார்சலில் இருந்துச்சு, இன்னொன்றுத்தில் வந்து இதோ இங்கே தான் தூக்கி போட்டேன் கடுப்பாய். இதோ இந்த டைனோசரோட டெய்லை மட்டும் தனியாக பேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் என்ன பேக் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்க, இதுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் தேவையா? பலூனு, பர்த்டே பலூன், சும்மா கடைசியாக வச்சு விளாண்டுட்டு இருந்த பலூனு, இதெல்லாம் வந்து அட்டைப்பெட்டியில் பேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெளில வெறும் பேப்பரு. டாய்ஸ். இதில் ஒரு செருப்பு அங்கே கடந்துச்சு, தூக்கி போட்டு வந்துட்டேன். ஒரு க்ளவுஸு. ஓகே, இது ஏதோ ஒரு கவரு. ஓ மை குட்னஸ், நான் டென்ஷன் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது போல். என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் எதுவுமே டிஸ்மேண்டில் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கே வந்து அந்த ஸ்லைடெல்லாம் நானாக வந்து பேக் பண்ண ஸ்லைடு, ஒரு சில விஷயங்கள்லாம் மட்டும். இந்த க்யூப் ரேக்லாம் வந்து அவங்க டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்கன்னு நான் வச்சேன், இல்லைனா நான் வந்து இதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணியிருப்பேன். ஏன் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நான் கடைசியாக எங்களால் ஷோஃபா வந்து எடுத்துகிட்டு வர முடியல, இடம் பத்தலை. அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் சீட்டர் ஷோஃபாவாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அதை வந்து கடைசியாக ஃப்ரீயாக போட்டு அதை யாரும் எடுக்காமல் ட்ராஷ் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு முடியல கடைசி நேரத்தில், அதனால். பட் இவங்க வந்து இவ்வளோவும் டாய்ஸோட அட்டைப்பெட்டியாம். இவ்வளோ டாய்ஸ் ஆக்சுவலாக எங்ககிட்ட இல்லை. உங்களுக்கே தெரியும், வீட்டில் காமிச்சிருக்க நிறைய விஷயங்கள். ரிமோட் கண்ட்ரோல் கார் ஒரு 5-6 வச்சுருப்பார். ட்ராக்ஸ் இருக்கும், அந்த ட்ராக்குமே டிஸ்மேண்டில் பண்ணலாம். பட் அவங்க வந்தால் டக்குன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சேன். பட் எல்லாமே அப்படியே பேக் பண்ணியிருக்காங்க. இதில் கூட வந்து அடியில் இந்த குழந்தைங்களோட ஏஞ்சி நின்று இந்த விளையாடுற டேபிள் மாதிரி ஒன்று இருக்கும்ல, மியூசிக் டேபிள் தெரியுதா, அது காலெல்லாம் ஈஸியாக கழட்டலாம், குழந்தைங்களே கழட்டும். அது அப்படியே பேக் பண்ணியிருக்காங்க. See, there is nothing under this. அப்படியே டேபிளை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. ஆண்டவா, இந்த மாதிரி என்னை எத்தனை டாய் பேக் பண்ணி டென்ஷன் பண்ணியிருக்காங்களோ தெரில. இதுக்கு தான் நான் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சேன். இப்போ இதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி இப்போ உள்ளே போட்டிருந்தாங்கன்னா எல்லா டாய்ஸும் இதுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். ஒரு அட்டைப்பெட்டி தான் வருமே, எக்ஸ்ட்ரா இருந்தது. பார்ப்போம். ஒரே ஒரு அட்டைப்பெட்டி தான் பிரிச்சிருக்கேன். அந்த ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே இருந்த பேப்பர் இவ்வளோ, திங்ஸ் இவ்வளோ தான், ஆனால் அதுக்குள்ளே இருந்த பேப்பர் இவ்வளோ. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சு அப்படியே கராஜில் போய் வச்சிரு. நான் ஆல்ரெடி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பா, இந்த டேபிளை தான் அப்படியே காலை கூட எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கீங்க, அதை அப்படியே வச்சுருக்காங்க. ஆண்டவா, இந்த அட்டைப்பெட்டியிலேருந்து இவ்வளோ பேப்பர் எடுத்தாச்சு. இதில் என்ன இருந்துச்சு தெரியுமா? இவ்வளோ பேப்பருக்குள்ளார இந்த 2 கிளாம்ப்பு, ஒயிட் கலர் ஸ்க்ரீனோட கிளாம்பும் இந்த ப்ரௌன் கலரும் இருந்துச்சு. 4 ஸ்க்ரூவு, 2 கிளாம்புக்கு இவ்வளோ பேப்பர். எண்டு டேபிள், ஒரே ஒரு ஹேங்கர், பேஜ், டிவி மவுண்ட், அவ்வளோதான். காலி.
இதுக்கெலாம் ஒரு அட்டைப்பெட்டியாடா. ஸ்க்ரீன் கடைசியாக கழட்டினாங்க, அதோட 2 கிளாம்பு, இந்த 2, அதுக்கு இவ்வளோ பெரிய அட்டைப்பெட்டி. இவ்வளோ பேப்பரு இல்லை, எனக்கு புரியலை. அந்த 2 ஸ்க்ரூவை தூக்கி நாங்கள் காரில் போட்டு வந்திருப்போமே, இதெல்லாம் வச்சுக்கிட்டு காரில் இடம் இல்லைன்னு அதாவது சோஃபா வைக்கிறதுக்கு இடம் இல்லை ட்ரக்கில். 2 டேபிள், இதுவும் ஏதாவது ஸ்க்ரூவாக தான் இருக்கும். இருங்க காட்டுறேன், ஒரு கையில் பிக்க முடியல. அப்பா டேபிளாக எடுத்துட்டேன். ஹாய் ஸ்டிஃபாக இருக்கு. நாலு போல்ட்டு நட்டு வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பேப்பர், இவ்வளோ பெரிய பட்டலம். ஆண்டவா, அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ பெரிய பேப்பரு. ஆஃப்டர் லன்ச் பிரேக் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2:40 ஆகுது. ஸோ கிச்சனில் ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு. டாய்ஸ் ஓப்பன் பண்ணால் மறுபடியும் எல்லா குப்பையாக சேருது, முடியல. ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனில் முடிக்க போகிறேன். என்னது அது? ஜேஜேவா? போபோ வந்துடுச்சா? ரெண்டும் அவரோட ஃபேவரட் டாய். போபோ ஜேஜே வந்துடுச்சா? இப்போதான் அவர் தூங்கி ஏஞ்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணுற வரைக்கும் அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இவங்க லைட்டு போட்டுக்கலாம். பேக் பண்ணியிருப்பாங்க. 2 ஹேங்கர், யூஸ் பண்ண டிஷ்யூ, டாய்லெட் பேப்பர் ரோல், பேப்பரு, உடஞ்சி போன பக்கெட் ஹேண்டில். ஓகே, 2 காரு. மற்ற எல்லாமே குப்பையில் போட்டதாக ஒரு பொட்டலம் கட்டியிருக்காங்க. அதுவும் எப்படி இந்த டிஷ்யூவெல்லாம் பேக் பண்ண மனசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. ஓகே, என்ன இருக்குது இதுக்குள்ள? பாலு, கடைசியாக ஒரு பண்ண கிராஃப்ட். இது டிஷ்யூ, கிச்சன் டிஷ்யூ. ஃபுல்லாக ஹேங்கர் தான் நினைக்கிறேன். இது ஹேங்கர் மட்டும்தான் இருக்குது. இதில் டாய்ஸ்ன்னு எழுதியிருந்தாங்க. ஒரே ஒரு பால் இருந்ததுனால டாய்ஸ் போல். ஹேங்கரும் டிஷ்யூவும் இருக்குது. நான் கூட நினச்சேன் என்னடா இவ்வளோ இதுவும் டாய்ஸுனே வச்சுருக்காங்கன்னு. இன்னும் டைப்பர் தான் எனக்கு தெரிஞ்சு, இன்னும் வந்து தம்பியோட டைப்பர் இருக்கும், அவனோட வெட் வைப்ஸு, அண்ட் கிச்சன் க்ளீன் பண்ணுற வெட் வைப்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த டப்பாஸ்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாத்தையுமே டாய்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதில் பார்த்தாலும் காட்டுறேன் பாருங்கள். இதில் தெரியுதா டாய்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க. டாய்ஸ் அண்ட் க்ளோத்ஸ், அது மாதிரி எல்லாத்துலேயும் டாய்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எங்கே எழுதியிருக்காங்க? எழுதிருக்கிறதே காணும். அப்பா இதோ பாருங்க, இதில் ஓப்பன் பண்ணேன், அது இன்னும் எடுக்கலை. எல்லாத்துலேயும் டாய்ஸ்னு போட்டிருக்காங்க. ஓகே, நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது காமிச்சு போர் அடிக்க விரும்பலை. இந்த செக்ஷனில் இவ்வளோ அட்டைப்பெட்டி இருக்குது, முடிச்சிடுறேன். கிச்சன் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கலான்னு ஆரம்பித்தேன். பட் எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி கபோர்ட்ஸை வைப் பண்ணணும். அதனால் அந்த வெட் டிஷ்யூ எதில் இருக்குதுன்னு தெரியல. அது கிடச்சிச்சின்னா கொஞ்சம் வைப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அப்படி அப்படியே பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கிடலாம் அப்படின்ட்டு.
பண்ணலாம். எப்படி இருக்கேன்னு பாருங்கள். ஆக்சுவலி நான் வந்து எதுவும் காட்டக்கூடாதுன்னு தான் நினச்சேன் இதுக்கப்புறம் அன்பாக்சிங்கில். பட்டு என்னை ரொம்ப புண்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம் டைப்பர்ஸ் வச்சுருந்தேன் நான் கொஞ்சம். இது இருக்கு பாருங்கள், பேக்கெட்டோட ஓப்பன்டு இந்த அட்டைப்பெட்டிக்குள்ளார வச்சுருந்தேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அட்டைப்பெட்டியில் இருந்து எல்லாத்தையும் தூக்கி இப்படி வெளில போட்டாங்க. டைப்பர், குழந்தைக்கு யூஸ் பண்ணுற டைப்பரை இப்படி வெளில போட்டு அந்த பாக்ஸ்குள்ளார இதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பொருள் பேக் பண்ணால் அவங்க அட்டைப்பெட்டி எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணணும். பட் நம்ம டைப்பர் வச்சுருக்கிறத எடுத்து போட்டுட்டு, அதுவும் டைப்பரை தூக்கி வெளில போட்டுட்டு அதுக்குள்ளார பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட். அண்ட் அதுக்குள்ளாரையே வந்து என் ஃபோட்டோ, இது வந்து அங்கே வாலில் வந்து வச்சுருந்த ஒரு கிளிப் மாதிரி இருக்கும் லைனாக, அதில் போட்டு வச்சுருந்தேன். அதை போட்டு வளைச்சி நெளிச்சதோ இதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் பேக்கர் மூவர் நினைக்கிறேன் இவங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எல்லாத்துக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க, பக்காவாக எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாமே பேப்பர் தான். எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் தான். பேபி வைப்ஸு, 2 வைப்ஸா? இதில் வேறு எதுவும் வச்சுருக்காங்க. ஒரு வைப்ஸ் தான் நான் வச்சுருந்தேன். இது வைப்ஸு யா புதுசு. இது ஏதோ அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. வா, துணியெல்லாம் சைடில் போட்டு. நான் மோஸ்ட் ப்ராபப்ளி துணி எல்லாமே பெட்டியில் வச்சுட்டேன். கொஞ்சோண்டு இருந்துச்சு, அது இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க போல். ஆக்சுவலி லிக்விட் எதுவுமே அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. நிறையா வந்து பார்த்து எல்லாத்தையும் வெளில எடுத்து வச்சாங்க. பட் இதெல்லாம் மட்டும் அலோவ் பண்ணிட்டாங்க. மவுத் வாஷு அதெல்லாம் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரியல. டிஷ்வாஷருக்கு போடுற பாடு, நம்ம கிளாதிங் பாடு, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. எப்படி இன்னும் பாத்திரமே எடுக்க ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே இவ்வளோ. என்னாலதான் சொல்லியிருப்பான் போல, திரும்ப கிராஷ் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நானே வந்து எடுத்துட்டு தான் அப்படின்னா. ஐயோ ஆண்டவா, பரவாயில்ல, நாங்க ஒரு தடவை வெளில போகும்போது போய் ட்ராஷ்ல போட்டுக்கிறோம். பொட்டலத்துக்குள்ள பொட்டலம் திறந்து பார்த்தோன்னா ஆச்சரியமா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. நான்லாம் பல ஷாக் ஆயிட்டேன். யூஸ் பண்ண டிஷ்யூக்கு ஒரு பேப்பர் போட்டு மடிச்சு கொடுத்தப்பே நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுடா. கிரைண்டரு, ஏண்டா கிரைண்டரை போட்டு அதை பேக் பண்ண வேண்டியதானடா. கிரைண்டர் தனியா வந்துச்சு. தோ பாரு, அப்ப கிரைண்டர் பேக்ல என்ன வந்துச்சு? கிரைண்டர்னு ஒரு பேக் இருக்கா? மிக்ஸி வச்சிருக்காங்களோ என்னமோ, அதான மிக்ஸி கிரைண்டர்ல இவங்க ஒரு பேர். எல்லாத்தையும் எடுத்து அப்படிக்கா மேடம் மேலே போடு, அப்புறமா நான் அடுக்கிக்கிறேன். பழைய ஸ்நாக்ஸ் டப்பா, இந்த மூடி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு. பேப்பருக்கு நடுப்புற எங்கேயோ நீச்சல் அடிச்சு ஒருத்தன் போறான். இந்த மொத்த பேப்பர் இந்த ஒரே ஒரு அட்டைப்பெட்டியில இருந்து வந்த பேப்பர். ஆண்டவா, இன்னும் இத்தனை அட்டைப்பெட்டி இருக்கு.
வீடு ஃபுல்லா பேப்பர்லயே ரொம்பிரும் போல இருக்கு. இதுக்கு கீழேயும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. பாருங்க, உள்ள அழுத்தி கூட பாதி இதுக்கு இருக்கு, இன்னும் இவ்வளோ இருக்கு.